ஃபுடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான ட்ரை பவுடர் நம்ம செய்ய போகிறோங்க. அது என்னென்ன ட்ரை பவுடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனியன் பவுடர், டொமேட்டோ பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், மேங்கோ பவுடர். இது 5மே நம்ம வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த பொடியெல்லாம் பயன்படுத்தி நிறைய மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு பேஸ் இந்த பொடி ரெடி பண்ணணும். அந்த 5 விதமான பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 5 விதமான ட்ரை பவுடர் செய்யறதுக்கு 5 பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு மேங்கோ எடுத்திருக்கோம். இது கிளிமூக்கு மாங்காய். இதை நல்லா கழுவிட்டு இதை தோல் சீவிட்டு கேரட் திருவி எடுத்துக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி திருவணுங்க. ரொம்ப லேசாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் காயறது லேட் ஆகும். இந்த மாதிரி திருவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு காலையில் நேரத்தில் நம்ம வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இது 1 நாள் 2 நாள், இப்போ அடிக்கிற வெயிலில் 2 நாளில் காஞ்சிரும். அடுத்தது நம்ம தக்காளி காய வைக்கிறதுக்கு ஆப்பிள் தக்காளி வாங்கியிருக்கோம். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக சன்னமாக கட் பண்ணணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப சன்னமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை தோல் பகுதி கீழேயும் சதப்பகுதி மேலேயும் இந்த மாதிரி நிறுத்தி வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயத்தை நம்ம தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி போடணும். அடுத்தது இஞ்சி எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பூண்டு அரைச்சிக்கலாம். பூண்டு இந்த மாதிரி கட்டியாக இருந்ததுன்னா நம்ம இந்த மேல் தோல் மட்டும்தான் எடுக்கணும். இந்த மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு பூண்டு பல்ல தனித்தனியாக எடுக்கணும். தோலெல்லாம் எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பூண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம்.
பூண்டு காய வைக்கிறதுக்கு ட்ரே மேலே ஒரு பாலித்தீன் கவர் வந்து விரிச்சிக்கலாம். நம்ம ட்ரேயில் அப்படியே டைரெக்டாக பூண்டு போட்டோம்னா பூண்டில் இருக்கிற அந்த பசத்தன்மை வந்து ட்ரேயில் அப்படியே ஒட்டிக்கும், காஞ்சாலும் எடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டோம்னா சீக்கிரம் காஞ்சவொடனே அப்படியே எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம 5 பொருள் வந்து நம்ம ட்ரையாக பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாங்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. மாங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், இஞ்சி கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம அரைச்சி போட்டாச்சு. இது எல்லாமே வந்துட்டு காலையில் நேரத்தில் இதை ரெடி பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் மேலே கொண்டு நல்ல வெயிலில் வச்சிடலாம். இது ஒரு நாள் காயட்டும், சாயந்தரம் வரைக்கும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி வச்சுட்டு திரும்பி மறுநாள் காய வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நல்லா காஞ்சதுன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி பொடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ 5 விதமான ட்ரை பவுடர் செய்யறதுக்காக நம்ம பூண்டு, வெங்காயம், மாங்காய், தக்காளி, இஞ்சி இது 5மே வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி 2 நாள் வெயிலில் காய வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாமே வந்து ட்ரையான மிக்ஸி ஜாரில் தனித்தனியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்காயை அரைச்சிக்கலாம். அடுத்தது இஞ்சி அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் அரைச்சிக்கலாம். பூண்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது தக்காளி அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம 5 விதமான ட்ரை பவுடர் வந்து நம்ம அரைச்சிருக்கோங்க. எல்லாமே ட்ரையாக காயணுங்க. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அரைச்ச பொடி வகைகளை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு பாட்டில்லையோ ஒரு சின்ன டப்பாலையோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். நல்லா காஞ்சிருச்சுன்னா எந்த பூச்சி வராது. அதனால் 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, வெளியவே வச்சு பயன்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்குமா பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சாட் மசாலா, பாவு பஜ்ஜி மசாலா இது மாதிரிலாம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பவுடரும் பூண்டு பவுடர் அதுக்கப்புறம் வெங்காய பவுடர் இதெல்லாம் தேவைப்படும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த வெயில் டைமை வீணாக்காமல், வெயிலில் நம்ம தான் வெளியே போகக்கூடாது, ஆனால் பொருளெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அந்த வெயிலையும் நம்ம பயன்படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக காய வச்சு அரைச்சிருக்கோங்க. இந்த 5 விதமான ட்ரை பவுடர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.